1200ல ஒரு சின்ன நாடோடியோட ட்ரைப்ஸை சேர்ந்த தலைவர் தான் வந்து செங்கிஸ்கான். இவரு வேர்ல்ட்லயே வந்து பெரிய எம்பையர் ஒண்ண வந்து ஸ்டார்ட் பண்றாரு. அந்த எம்பையர் வந்து மங்கோல் எம்பையர். இந்த எம்பையர் இவ்ளோ பெருசானதுக்கு காரணம் வந்து ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் தான். இந்த வீடியோல செங்கிஸ்கானோட ரூத்லெஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அவரோடது ஃபியர் ஸ்ட்ராட்டஜி. மங்கோல் எம்பையர் வந்து ஒரு சிட்டீஸ கேப்சர் பண்ணாங்கன்னா நெருப்பு வச்சு எரிச்சுருவாங்க. அதனால அடுத்தடுத்த சிட்டீஸ் வந்து பயத்திலேயே வந்து சரண்டர் பண்ணிருவாங்க. செகண்ட் வந்து ஃபேக் ரிட்ரீட் ஸ்ட்ராட்டஜி. மங்கோல் ஆர்மி வந்து டிஃபீட் ஆன மாரி ஆயிட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. எனிமீஸ் வந்து அவங்கள டிஃபீட் ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சு பின்னாடியே வரப்போகும்போது டக்குன்னு குதிரைக்கு பின்னாடி டர்ன் பண்ணி உட்காந்து அம்புகள விட்டு அவங்கள சரவுண்ட் பண்ணி கொன்றுவாங்க. இது மங்கோல் எம்பையர் கிட்ட இருந்த ஒரு பெரிய வந்து ஸ்ட்ராட்டஜி. தேர்ட் வந்து ஸ்பீட் வார்ஃபேர். மங்கோல்ஸ் கிட்ட எப்பவுமே 3 to 5 ஹார்சஸ் வந்து கூடவே இருக்கும். ஸோ மங்கோல்ஸ் வந்து ஒரு குதிரைக்கு டயர்ட் ஆச்சுன்னா இன்னொரு குதிரைக்கு மாறி மாறி பர் டேக்கு 100 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணாங்க. ஸோ எனிமீஸ் அவங்களோட ஆர்மியை மொபைலைஸ் பண்றதுக்கு முன்னாடியே மங்கோல்ஸ் வந்து அந்த சிட்டியை வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. செங்கிஸ்கானோட ரூத்லெஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ இருக்கு. ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்லயும் பின் பண்ணி வைக்கிறேன். செக் பண்ணி பாருங்க.